ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு காளான் கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வடை சட்டியில். காளான் கழுவி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. மட்டன் மசாலா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோங்க டேஸ்ட்டுக்காக. வணக்கினதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம் எல்லாமே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சதை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. கலர் மாறிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிடலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. நம்ம வீட்டு மசால் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாதவங்க 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம காளான் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கறனால நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கோம். நம்ம வணக்கி வச்சுருந்த காளான் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நீங்கள் தொக்கு மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம குழம்பு மாதிரி வைக்க போகிறனால தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஊற்ற வேணாங்க, அளவாக ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால்லையும் தண்ணி எடுக்கிறதுனால இதில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கோம். நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கோ.
சோம்பு ஆட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக. தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வேக விட வேணாம், டேஸ்ட் மாறிடும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.